இன்றைக்கி எங்கள் வீட்டில் நாங்கள் என்ன பண்ண போகிறோம்னா பன்னீர் பட்டர் மசாலா செய்ய போகிறோம். அதுக்கு ஃபர்ஸ்ட் நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா எண்ணெய் ஊற்றி அதில் சோம்பு போட்டிருக்கேன். ஃபர்ஸ்ட்டு அதை முடிச்சது அது நல்லா வாங்கினதுக்கப்புறம் அதுக்கு அரைச்சி வச்சுருக்க மசாலாவை இப்போ நான் ஆட் பண்ண போகிறேன். இதில் என்னென்ன இன்க்ரீடியன்ட் போட்டிருக்கேன்னா பூண்டு, பச்சை மிளகாய், வெங்காயம், தக்காளி, இஞ்சி இதெல்லாம் போட்டு ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக நான் மிக்சியில் அரைச்சிட்டேன். அதை இப்போ நம்ம ஆட் பண்ணுறேன். இப்போ இது நல்லா நம்ம டீப் ஃப்ரை பண்ணிவிட்டு எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வர வரைக்கும் நம்ம என்ன பண்ணணும், நல்லா வதக்கிக்கணும். வதக்கிட்டதுக்கப்புறம் அதில் வந்து நமக்கு தேவையான மசாலாவை இப்போ நான் ஆட் பண்ணுறேன். கரம் மசாலா, கொஞ்சமாக மஞ்சள்தூள், கொஞ்சம் பிரியாணி மசாலா, கொஞ்சம் மிளகாத்தூள். இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கு தேவையான அளவு உப்பு மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிப்போம் இதுக்கு தேவையான அளவு. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா ஃப்ரை பண்ணணும். இப்போ இதில் ஓகேங்களா, இப்போ இதை க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். நல்லா கிரேவி வந்து நல்லா தண்ணி சுண்டிடுச்சு. இப்போ நமக்கு எண்ணெயும் பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்க மேலே. அவ்வளோதான், நம்ம பன்னீர் பட்டர் மசாலா ரெடி. அதுக்கு மேலே நம்ம தேவையான அந்த கருவேப்பிலை மட்டும் நம்ம போட்டுட்டு இறக்கிடலாம். தட்ஸ் இட். பிடிச்சிருந்தா எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக டேஸ்ட்டு அல்டிமேட்டாக இருக்கும். இப்போ சப்பாத்தியோட இந்த பன்னீர் பட்டர் மசாலா ரெடி ஆகிடுச்சு. நம்ம எல்லாருக்கும் சர்வ் பண்ணி சாப்பிட்லாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.